இங்க வெண்ணிலாவுமே வீட்டுக்கு வந்த உடனே எப்பவும் போல விஜய் பேசுற மாதிரி இங்க விஜயுமே வெண்ணிலா பக்கத்துல உட்காந்து அவருமே வெண்ணிலாவை பாத்துக்கிறாரு. அங்க விஜய் கிட்ட காவேரி ஒத்துக்கிட்ட மாதிரி வேற வழி இல்லாம அவங்களுமே ஆபீஸ்க்காக போயிடுறாங்க. சொல்லப்போனா விஜயோட எல்லா ஆபீஸ் வேலையும் இவங்க தான் பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால அவங்களுமே போயிட்டு அங்க இருக்கிற ஆபீஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற லேபர்ஸுமே வந்து பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு தர வேண்டிய கமிஷன் பேசி இன்னும் சரியா வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு என்ன கமிஷன் வரணும், அது எந்த டைம்ல வரணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த ஃபேக்டரியோட ஓனர் தான் முடிவு எடுக்கணும். எதுக்காக அவங்க ஓனரோட ஒய்ஃப் வந்து முடிவு எடுக்கணும்னு சொல்றீங்க? அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காவேரி இந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னு யூனியன்லயும் பேசி முடிவு பண்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க காவேரியுமே அங்க யூனியன்ல போயிட்டு இங்க பாருங்க, உங்களுக்கு தேவையானதை நான் கண்டிப்பா நியாயப்படி கொடுத்துருவேன். இந்த மாதிரி வந்து நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா சொன்ன டைமுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் யூனியன் லீடர் எடுத்துக்கிட்டு இங்க பாருங்க மேடம், நீங்க சொன்னீங்க அதுனா நாங்க எப்படி நம்ப முடியும்? சொல்லப்போனா நீங்க இந்த ஆபீஸ்ல ஒரு சேர்மனா இல்ல ஏதோ ஒரு பதவியில இருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. ஏதோ ஓனரோட ஒய்ஃப் அப்படின்றதுனால நீங்க சொல்றதை நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க கடைசியில இல்லன்ட்டீங்கன்னா அப்புறம் எங்களோட உழைப்பெல்லாம் வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிரச்சனை பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க ப்ரொடக்ஷன் மேனேஜரும் இதை பத்தி டீட்டெயில்டா விஜய்க்கு கால் பண்ணி பேசுறாங்க. உடனே விஜயமே சரி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடறாங்க. அடுத்த கட்டப்படி இந்த பக்கம் லாயருக்குமே கால் பண்ணி டைரக்டா அவரையுமே தன்னோட வீட்டுக்கு வர வைக்கிறாரு. வச்சது மட்டும் இல்லாம இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற பாதி ஷேர்ஸை அப்படியே வந்து காவேரி மேல மாத்தணும். சொல்லப்போனா அவங்களும் இந்த கம்பெனில அவங்களுக்கு முழு பங்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபேக்டரியில வேலை செய்ய எல்லா ஒர்க்கருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயுமே தான் கிட்ட இருக்கிற உரிமையத்தை இந்த பக்கம் பாதியா பிரிச்சு இன்னொரு பக்கம் காவேரிக்கும் கொடுக்குறாங்க. அதுல இருந்து தெரிய வருது இங்க ஃபேக்டரியில இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பா வந்து காவேரி ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆஃப் ஓனர் அப்படின்னு சொல்லி புரிய வரும். அப்ப கண்டிப்பா காவேரியை இந்த மாதிரி வந்து மரியாதை குறைவா நடத்த மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கும் சரியான மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறதையுமே யோசிச்சு தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க வக்கீல் கிட்ட விஜய் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அப்ப வீட்டுக்குமே காவேரி ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப விஜயுமே வக்கீல்கிட்ட ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி இப்போதைக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நகர்ந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட ரூமுக்கு போயிட்டு எப்பவும் போல ஃப்ரெஷ் ஆயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்து சரி விஜய் கிட்ட போய் பேசலாம், இந்த மாதிரி ஆஃபீஸில் நடந்த பிரச்சனையை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா கரெக்டா அங்க வரும்போது ராகினியுமே இந்த பக்கம் காவேரியை வழிமறிச்சு என்ன காவேரி விஜய் கிட்ட எதுக்காக இந்த மாதிரி வக்கீல் வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்க போறியா? எனக்கு கேட்டது வரைக்கும் சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்சு ஏதோ வந்து டிவோர்ஸ் பத்திரம் அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ வந்து அக்ரிமெண்ட் அப்படின்ற விஷயம் கூட கேட்டுச்சு. எனக்கு என்னமோ இதெல்லாம் உன்னோட சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரியோட மனசை உடைக்கிற மாதிரியே மறுபடியும் ராகினி இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த மாதிரி அவங்க பேசினதுக்கு அப்புறம் அப்போ உண்மையிலுமே விஜய் வந்து நம்மளை டைவர்ஸ் பண்ண போறாரா, நம்மளோட அக்ரிமெண்ட் முடிஞ்சதுனால மறுபடியும் நம்மள இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில அனுப்ப போறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கத்தோடையும் தன் மனசுக்குள்ள பயங்கர வருத்தத்தோடையும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் விஜயை பார்த்துட்டு அவர்கிட்ட போய் எந்த விஷயத்தையுமே பேசாம மறுபடியும் காவேரி தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனது மட்டும் இல்லாம பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் விஜயுமே என்னாச்சு ஃப்ரெஷ்ஷாக போன காவேரி இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்கறதுக்காக மறுபடியும் அவங்க ரூமை பார்த்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டா எப்பவும் போல ராகினியுமே அவங்களை வழிமறிச்சு இங்க பாருங்க, நீங்க எப்பவுமே என்ன வந்து எதிரியா தான் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை வெண்ணிலாக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். வெண்ணிலாக்கு எந்தெந்த விஷயம்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சமைச்சு கொடுக்கறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் கிட்ட போயிட்டு விஜய மேல காவேரியை பார்க்க விடாம தடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் விஜயுமே சரி இந்த பக்கம் ராகினி பேசுறத வச்சு சரி அவரும் ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெண்ணிலாக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சது மட்டும் இல்லாம சரி நான் முக்கியமான விஷயமா மேலே போக வேண்டியது இருக்கு, காவேரி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்களுமே இங்கிருந்து மேலே ஏற பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ளே காவேரியுமே சரி இங்க விஜயோட சவுண்டு கேட்டு நம்ம பேசாம நம்ம அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மனசுல இருக்க ப்ரெஷரை தீக்கிறதுக்காக மறுபடியும் கீழே இறங்கி வந்துடுறாங்க. அவங்க இங்க வந்துட்டு இந்த பக்கம் விஜய் கிட்ட எதுவுமே பேசாம அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிராஸ் ஆகி போகும்போது விஜயுமே என்னாச்சு காவேரி எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க காவேரியுமே விஜய் மேல இருக்க கோபத்துல நீங்க தான் எப்பவும் போல என்னதான் ஒதுக்கணும்னு நினைச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காக நான் உங்களுக்காக நான் வந்து வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கணும்? சொல்ல போனா நீங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன், கொஞ்சம் எனக்கு ப்ரெஷரா இருக்கு, நான் எங்க அக்கா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியுமே விஜய் வந்து காவேரியோட கையை பிடிச்சி இங்க பாரு, நீ எதுக்காக என் மேல கோபத்துல இருக்கலாம் எனக்கு தெரியாது, இப்போ நான் உங்ககிட்ட தனியா பேசி ஆகணும், நீ என் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரியை வலுக்க டைம் மேல கூப்பிடுறாங்க. அப்ப காவேரியுமே என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றப்போ இங்க விஜயமே இருந்துகிட்டு என்னாச்சு உன்னோட பெட்டர் ஆஃப் ஹஸ்பண்ட் நான் கூப்பிடுறேன் வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் காவேரிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன எதுக்காக இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. அப்பதான் விஜய் சிரிச்சுக்கிட்டு இந்த பக்கம் காவேரியோட கையை பிடிச்சிட்டு டேரக்டா மேல கூட்டு போறாங்க. கூட்டு போனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இங்க பாரு, இந்த ஆபீஸ்ல உனக்கு எந்த ஒரு உரிமை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, இனிமேல் எந்த ஒரு தொழிலாளியும் சரி எந்த ஒரு யூனியன் லீடும் உங்ககிட்ட இந்த மாதிரி பேச முடியாது. என்னோட ஷேர்ஸை பாதிக்கு பாதி உனக்கு எழுதி வச்சிருக்கேன். இதுக்கு மேல இந்த ஆபீஸ்ல நீ ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான், அதனால உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இனிமேல் நீ தைரியமா செயல்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட காவேரிக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இந்த மாதிரி ஆபீஸ்ல நடந்த விஷயத்தை பத்திலாம் நான் கேள்விப்பட்டேன். அப்பதான் எனக்கு ஜெனரல் மேனேஜர் மூலமா உனக்கு நடந்த கஷ்டங்கள் பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கு மேல யாரும் உன்னை கேள்வி கேட்க கூடாது அப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து காவேரிக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் விஜயுமே இங்க பாரு, தேவையில்லாம அழக்கூடாது, என்னோட ஒரே கருத்து ஒண்ணுதான், வெண்ணிலாக்கு மட்டும் கியூர் ஆகட்டு, ஆட்டோமேட்டிக்கா வெண்ணிலாக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட காவேரியுமே ரொம்பவே வந்து அழுதுகிட்டு நான் உண்மையிலுமே உங்களை விட்டு பிரிய போறேன்னு நினைச்சிட்டு ரொம்பவே பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயும் ஹக் பண்ணிடுறாங்க. அதே நேரம் விஜயுமே இங்க பாரு, என் லைஃப்ல உன்னை யார்
யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது, எப்பவுமே நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இங்க காவேரி ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற விஷயத்த இன்னொரு பக்கம் இங்க ராகினியுமே பார்த்துட்டு எல்லாமே வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க.